அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து ஜும்மா தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. ஜும்மா நாளில் பல் துலக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள் என அபு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துலக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். மேலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் உறங்கி எழுந்ததும் பல் துலக்குவார்கள். மேலும் பிறரின் பல் துலக்கும் பொருளால் பல் துலக்குவது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண வேளையில் அபூபக்கருடைய மகன் அப்துர் ரஹ்மான் வந்தார். அவரிடம் அவர் பல் துலக்க பயன்படுத்தும் குச்சி ஒன்றிருந்தது. அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நான், அப்துர் ரஹ்மானே, அந்த குச்சியை குடிப்பீராக என்றேன். அவர் கொடுத்ததும் அதை வெட்டி மென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தேன். என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்கினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.